அமர்ந்துள்ளார். இப்போது துரித உணவே சிறந்தது என்ற தலைப்பின் கீழ் பேச வருகை தரும் அரவிந்த் அவர்களே வருக. உங்கள் சொற்களால் மக்கள் மனம் மகிழ்க. பண்பிற்கும் சாண்டாய் விளங்கும் நடுவர் அவர்களே, எனக்கு இந்த அரிய எளிய வாய்ப்பை தந்த ஆசிரியர்களே, என் அணி மற்றும் என் எதிரணி நண்பர்களே, இதை கண்டுகளிக்க வந்திருக்கும் மாணவ மாணவிகளின் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம அக்கா சொன்னாங்க, அந்த காலத்துல ஒரு மனுஷன் 100 முதல் 200 ஆண்டுகள் வாழ்றதா சொல்றாங்க. ஆனா இப்போ வாழ்ந்த பிரயோஜனம்? லாஸ்ட் டைம்ல பிள்ளைகள் பெற்றோர்களை பார்க்கறதே இல்லை. சீக்கிரமா போறது ரொம்ப நல்லது. இன்றைய காலகட்டத்தில் நாம் வீட்டை விட்டு வெளியே சென்றாலே அனைத்து கடைகளிலும் இருப்பது துரித உணவு. துரித உணவு தவிர்க்க முடியாத ஒன்று. ஏன், நாம் வீட்டில் காலை உணவு வைக்கவில்லை என்றால் வீட்டுக்கு மிக அருகாமையில் உள்ள உணவகத்துக்கு சென்று புரோட்டா வாங்கி சாப்பிடுவோம். இது ஏன், நான் உணவகத்துக்கு சென்றாலே தம் பிரியாணி வாங்கி சாப்பிடுவேன். அந்த தம் பிரியாணி மனம் இருக்கே, ஆஹா, அது ஒரு தனி மனம்ங்க. அந்த அந்த இது என்னை அழைக்கும், என்னிடம் பேசும். அரவிந்த், பிரியாணி சாப்பிட வந்த, சாப்பிட்டு எத்தனை நாளாச்சு, அது நம்மிடம் பேசும் பாருங்க. அடாடாடா, அது ஒரு தனி சுகங்க. இதை விட ஒரு நல்ல எடுத்துக்காட்டு சொல்றேன் கேளுங்க. அந்த பக்கம் தம் பிரியாணியும் இந்த பக்கம் தயிர் சாதமும் இருக்கு. இதுல யாரெல்லாம் தம் பிரியாணி எடுப்பீங்க? கொஞ்சம் சவுண்டு போடுங்க. அட, வெக்கப்படாதீங்களா நடுவர் அவர்களே, சற்று உற்று பாருங்கள். இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அக்கா சொன்னாங்க, வாழை நம்மை வாழ வைக்கும். இயற்கை உணவை ஒரு லிமிட்டுக்கு மேல் பயன்படுத்தினால் அது கேடு. வாழைப்பூ, வாழைத்தண்டு அது நல்லது. சிறுநீரகத்தில் கல் இருந்தால் அதை கரைத்து விடும். அதுவும் வாரத்துக்கு ஒரு முறை தான் எடுக்க வேண்டும். 2 முறை எடுத்தால் உடம்பில் உள்ள கால்சியம் எல்லாம் கரைந்து போய்விடும். பல முறை எடுத்தால் பல நோய்கள் வர வாய்ப்பு. அப்போ உங்க துரித உணவை சாப்பிட்டா நோய் வராதா? அது வரும், ஆனா வராது. அளவுக்கு மீறினால் அமிழ்தம் நெஞ்சு அப்படின்னு பழமொழியே இருக்கு. பெற்றோர்களே, உங்களிடம் ஒரு கேள்வி. உங்களில் யாரெல்லாம் ஃப்ரிட்ஜ் பயன்படுத்துகிறீர்கள்? சற்று கை தூக்குங்கள். நீங்கள் நினைக்கிறது ஃப்ரிட்ஜ் நல்லது, ஆனால் ஒரு ஃப்ரிட்ஜுக்குள் ஒரு பொருள் போனாலே அது துரித உணவு. 50 ரூபாய்க்கு காய்கறி வாங்கி ஒரு வாரம் ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்துறீங்களே, அது இயற்கை உணவா? இல்ல, இயற்கை உணவை சமைத்தும் சாப்பிட்டும் மறுநாளும் சாப்பிட வேண்டும் என்று ஃப்ரிட்ஜுக்குள் வைக்கிறீங்களே, அது இயற்கை உணவா? எனவே இன்றைய காலகட்டத்தில் துரித உணவு தவிர்க்க முடியாத ஒன்று. மாணவர்கள் அதிகமாக விரும்புவதும் அவசியமும் துரித உணவை என ஆணித்தரமாக அடித்து எனக்கு இந்த அரிய எளிய வாய்ப்பை தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துரித உணவு அணியில் இருந்து தம்பி அரவிந்த் அவர்கள் பேசும்போது பிரியாணி கடை பக்கம் போனாலே பிரியாணி தன்னை அழைப்பதாக கூறினாங்க. மேலும் அவர்கள் கூறும் போதே தெரிகிறது பிரியாணி தான் சாப்பிடுவார்கள் என்றும். மேலும் ஃப்ரிட்ஜில் வைக்கும் எந்த ஒரு பொருளும் துரித உணவு என்ற உண்மையை வலியுறுத்தி இருக்கின்றார்.